ஹலோ, ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எதுக்குன்னா எனக்கு செம்ம கோல்டாக இருக்குது. அது யாரும் கண்டுக்கிறாதீங்க. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிறையா பேர் ஸ்கின்ல வந்து ரெட்னஸ்ஸாக இருக்கும், ரோசேஷியா, மெலஸ்மா, பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னிஸ் இது போல் பிரச்சனைங்க இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எதுக்காண்டி வருது, எதை யூஸ் பண்ணுறனால அதெல்லாம் டிகர் ஆகி வருது அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு தான். அதெல்லாம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், எப்படி சேஃபாக இருக்கலாம், அந்த அந்த ரொசேஷியா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எப்படி சேஃபாக இருக்கணும், அது இல்லாமல் இனிமேல் அது வராமல் இருக்கிறதுக்கும் எப்படி சேஃபாக இருக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நான் ரொம்பவே எஃபர்ட் ஆகிருக்கேன். இந்த பிரச்சனை எனக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இதை பற்றி நிறையா பேத்துக்கு சொல்லணும். இது நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு வேளை இதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், இது என்னோட வீடியோ பார்த்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் எண்டிங் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ரோசேஷியாண்டா என்ன, மெலஸ்மாண்டா என்ன, ரெட் வீனஸ்னா என்ன, அண்ட் ரெட்னஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது எதுக்காக வரும், யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோசேஷியா பற்றி சொல்கிறேன். யாருக்கெல்லாம் அது வரும், எப்படிப்பட்டவங்களுக்கு வரும், இதே மாதிரி ஸ்கின்க்கு வரும்னு சொல்கிறேன். ரோசேஷியா வந்து ஒயிட்டான ஸ்கின்க்கு வரும், சென்சிட்டிவான ஸ்கின்க்கு வரும். அது வந்தால் எங்கெங்கெல்லாம் வரும்னா, மூக்கில், கன்னத்தில், நாடியில், நெத்தியில் அண்ட் கண்ணில் கூட வரும். இந்த ரோசேஷியா கண்ணில் கூட சிவப்பாக இருக்கும் சில பேர் கண்ணுகள்லாம், அதெல்லாம் ரோசேஷியா ப்ராப்ளம்ஸ் தான். ரோசேஷியாலேயே இன்னொன்று ரோசேஷியாவும் இருக்குது. ரோசேஷியானா கன்னத்தில் அழகாக சிவப்பாக ப்ளஷ் மாதிரியும் தெரியும் சில பேத்துக்கு. அதே ரோசேஷியா அசிங்கமாகவும் தெரியும். சிவப்பு நரம்பு தெரியும், சிவப்பு நரம்பு தெரியும், ரெட் விங்ஸ். அதுதான் அது சில பேத்துக்கு கேப்லரிஸ் பிரேக் ஆயிரும், டேமேஜ் ஆகிறதுனால அந்த சிவப்பு நரம்பு தெரியும். இதெல்லாம் எதுக்கு தெரியுது, எதனாலன்னா சன் டேமேஜ்னால, அதே மாதிரி ஹெவியாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால, காஸ்மெட்டிக்ஸ் இதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் உள்ள காஸ்மெட்டிக்ஸ் இதே மாதிரி யூஸ் பண்ணுறனாலையும் வரும். எதுக்குன்னா சென்சிட்டிவான ஸ்கின்க்கு தான் இந்த ரோசேஷியா வரும். அண்ட் ஹெவியாக ஹாட் வாட்டர் அண்ட் ஹாட் வெதர், இதே மாதிரி ஹாட் ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ் இதே மாதிரி சாப்பிட்றதுனால கூட ரோசேஷியா வரும். அண்ட் ஆல்கோஹால் குடிக்கிறவங்களுக்கும் இந்த ரோசேஷியா ப்ராப்ளம்ஸ் வரும். அதிகமாக ஃபேஸ்க்கு சோப்பு போடுறவங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாமல், கிளென்சர் யூஸ் பண்ணாமல், அந்த டைரெக்டாக சோப் யூஸ் பண்ணுறது, ஹார்ஸான கெமிக்கல்ஸ் கலந்த ஃபேஸ் வாஷ் இதே மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த ரோசேஷியா ப்ராப்ளம்ஸ் வரும். எதுக்குன்னா கேப்லரிஸ் பிரேக் ஆயிரும். ரொம்ப ஸ்கின்னை ரஃப்பாகவே எதை வச்சுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு இப்போல்லாம் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, ப்ரஷஸ் மாதிரி, அதுக்குன்னு சொல்லி நிறையா வந்துருச்சு. அதே மாதிரி விஷயத்த வச்சு ஹார்ஸான ஸ்க்ரப்பர்ஸ் வச்சு கூட இந்த ஃபேஸை ரப் பண்ணக்கூடாது. அதனால கூட இந்த ரோசேஷியா ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் நான் ரோசேஷியாவுக்கு என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் கூட கொடுத்துருக்கேன். ஹாட் வாட்டர், ஹார்ட் ஸ்க்ரப்பர், ஸ்ட்ராங் ரெட்டினால் அண்ட் ஆல்கோஹால், இதே மாதிரி சிரம் அண்ட் ஸ்டீம் ஃபேஷியல், இதெல்லாம் ரொம்பவே டேமேஜ் பண்ணும் ரோசேஷியா இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் எக்ஸசைஸ் கூட பண்ணவே கூடாது. எக்ஸசைஸ் பண்ணாலுமே உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஹை ஆகாமல் கூலாகவே தான் வச்சுக்கணும். எதுக்குன்னா டெம்பரேச்சர் கூட கூட பாடி வந்து ஹீட்டாக ஆகும், அதுலேயே ரோசேஷியா வந்து இன்னும் கூடிரும். அதனால எக்ஸசைஸ் பண்ணுறது கூட அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். பண்ணாலுமே நீங்கள் வந்து பாடி டெம்பரேச்சர் கூடாமல் கம்மியாக பண்ணிக்கிட்டு அண்ட் மெயின்டைன்ஸ் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அண்ட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ரோசேஷியாவுக்கு. அதே மாதிரி ஹோம் ரெமடிஸ் வச்சு இந்த ரெட்னஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்க்கலாம். அது வந்து கோல்டு கம்ப்ரெஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு டைரெக்டாக ஐஸ் க்யூப்ஸை வந்து நீங்கள் ஃபேஸில் வச்சிடக்கூடாது, அதனால கூட ரெட்னஸ் கூடிரும். காட்டன் டவலில் வச்சு நீங்கள் அந்த க்யூப்ஸை ஒத்து கொடுக்கலாம், ரொம்ப நேரமும் ஒத்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஐஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஃபேஸ் மாஸ்க், ஆர் குக்கும்பர், டீ, க்ரீன் டீ இதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இது மூலயமா ரெட்னஸ் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஃபேஸ் எப்படிலாம் மெயின்டைன்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நல்ல மெயின்டான சாஃப்டான கிளென்சர் யூஸ் பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நைசிடமைட் சிரம் அண்ட் ஆசிலிக் ஆசிட், இந்த க்ரீன் டீ ஆர் செட்டிலின் ஆசிடிகா இதே மாதிரி இது. அண்ட் SPF 30 or 50 கன்ஃபார்ம் நீங்கள் சன் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியே ஆகணும், சன்ஸ்க்ரீன். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியே போகும்போதெல்லாம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண. அண்ட் வீட்டில் இருக்க போது கூட யாரெல்லாம் குக்கிங் பண்ணாலுமே அந்த ஒரு ஹீட்னஸ்க்கு டெம்பரேச்சர் கூடி ஃபேஸ் செவப்பாக ரெட்டாக ஆயிரும். அதனால அப்போ கூட குக்கிங் டைமில் கூட நீங்கள் கன்ஃபார்மாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அண்ட் மீதி இருக்கிற இந்த மெலஸ்மா அண்ட் ஆக்னிஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் பற்றி கூட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாமே இந்த
ரோசேஷியாவில் இருக்க பிரச்சனைனால தான் இந்த மெலஸ்மாவும் வருது, இந்த பிக்மெண்டேஷன்ஸும் வருது, இந்த ஆக்னிஸும் வருது. இந்த சன் டேமேஜ்னாலேயும் அண்ட் ஹெவி ஹார்ஸ் கெமிக்கல்ஸ்னாலேயும் அண்ட் ப்ராடக்ட்ஸ்னாலேயும் காஸ்மெட்டிக்காக இந்த ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மெலஸ்மா அண்ட் இந்த பிக்மெண்டேஷன்ஸ், இந்த ஆக்னிஸ், இந்த ஹாட் வெதருக்குலாம் இதனால தான் வருது. இது முக்கியமாகவே சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு தான் வருது. அதனால சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகே. அண்ட் இதில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இப்போ நான் சொல்கிறேன், அதுதான் டெர்மட்டாலஜிஸ்ட். நான் எல்லா ஒரு வீடியோலையும் சொல்கிறது தான் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா அவங்க ஒரு ஆள் தான் அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. எதுக்குன்னா அவங்க உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சஜஷன் கொடுப்பாங்க அண்ட் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால நான் டெர்மட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவேன். கன்ஃபார்மாக நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை ரொம்பவே நம்புவேன். எதுக்குன்னா நான் வந்து எப்போவுமே டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் தான் கேட்பேன். எந்த ஒரு புது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, போய் கேட்போம், இல்லாட்டி ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அண்ட் இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த சஜஸ்ட் பண்ணுறதும் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் ஆர் ஐபிஎல் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்கள் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருந்தால் அந்த பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலிமா பெர்மனெண்ட்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐபிஎல் தெரப்பி அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட், ஃபோட்டோ ஃபேஷியல் இதெல்லாமே ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. வெளிநாட்டில் வந்து ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்ராடில். பட் இந்தியாவிலையுமே இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு. ஆனால் சில ஸ்டேட்டில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. இந்த ஹைதராபாத் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்லலாம் ரொம்ப நல்லாவே இந்த ஐபிஎல் தெரப்பி இதே மாதிரி விஷயத்த பார்க்குறாங்க. அதனால நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை அண்ட் வரி பண்ணிக்கவும் தேவையில்லை. இந்தியாவிலையும் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஐபிஎல் மூலியமாகவும் அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் இதை பெர்மனெண்ட்டாகவே எடுத்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய சஜஷன் நான் கொடுப்பேன். இந்த ரோசேஷியா வந்து எதனால் வருது, என்னென்னலாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. ஃபேஸ் அழகாக இருக்குது, இது வராமையே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஹாட்டான ஃபுட்டும் ஸ்பைசி ஃபுட்ஸ் அண்ட் ஹாட் வெதரில் சுற்றுறது அண்ட் சன் டேமேஜ் ஆகாமல் SPF 30 or 50 இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. அண்ட் நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டாட்டா, பாய்.